உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். You know what? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே கூடாது. Because I do not care damn. இப்ப நான் சொல்லவா ஆண்டி? இந்த ஆயுஷ் இருக்கானே, இந்த ஆயுஷ் எப்ப என்கிட்ட பேசினாலும் அங்க என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படுது. ஆனா இதுக்கப்புறம் நான் அதுக்கு கண்டிப்பா விட மாட்டேன். Enough. So mind you. இப்ப மறுபடியும் என்ன பார்த்து நீங்க ஏதாவது சொன்னேன்னு வை. I will not swear you. I'm telling you that. மறுபடியும் நீங்க என்ன பார்த்து ஏதாவது சொன்ன கண்டிப்பா நான் பொறுத்துக்க மாட்டேன். நீ மட்டும் இல்ல, யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் ஒரு தடவை ஆயுஷ் இந்த தரித்திரம் புடிச்சவளுக்காக பறிஞ்சு பேசிட்டு இருந்தான்னு வையேன், இவனை யாரும் மன்னிக்க கூட மாட்டாங்க. அவங்க ஒண்ணும் தரித்திரம் பிடிச்சவங்க இல்ல. லக்ஷ்மி தரித்திரம் பிடிச்சவதான். இங்க நம்ம வீடு, நம்ம ஃபேமிலி எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறோம் இல்லையா? இதால இன்னொரு விஷயம் நிரூபணம் ஆகுது. அவ தரித்திரம் பிடிச்சவதான். அவ நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பெரிய களங்கம். லக்ஷ்மி, லக்ஷ்மி. Hi everyone. முகேஷ், லக்ஷ்மி, ஆயுஷ், எல்லாருமே இங்க இருக்கீங்க. லக்ஷ்மியை காணுமே, எங்க அவ? ஓ, அவளோட ஃபேவரட் ஸ்பாட்ல இருப்பா, கிச்சன்ல. அங்கதான் அதிகமா இருப்பா. I'll just go and see her. ரிஷி ப்ரோ அவங்க கிச்சன்ல இல்ல. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, அவங்க இப்பவும் ஜெயில தான் இருக்காங்க. ஆனா அவ திரும்ப வந்துட்டால? இல்ல, அவங்க வரல, இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. இங்க பாரு ஆயுஷ், இட்ஸ் நாட் ஃபன்னி, ஓகே? ஒருவேளை ஏதாவது அவ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கானா, இல்ல உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கானா, அதெல்லாம் வேண்டாம். சோ சொல்லு, இட்ஸ் ஓகே. நான் ரூம்ல போய் பாக்குறேன், டெரஸ்ல பாக்குறேன். I'll just go meet her. இல்ல ரிஷி அண்ணா, ஆயுஷ் உண்மையை தான் சொல்றான். லக்ஷ்மி அண்ணி இப்பவும் ஜெயில தான் இருக்காங்க. இன்னும் உங்க வீட்டுக்கு வரவே இல்ல. ஆமா ரிஷி, லக்ஷ்மி இன்னும் ஜெயில தான் இருக்கா. ரிஷி அண்ணா, லக்ஷ்மி அண்ணி ஜெயில இருக்காங்கன்னு ஆயுஷ் அண்ணா சொன்னா இல்லையா? அப்ப அவங்க திரும்பி வந்ததா எப்படி சொல்ற? ஆமா ரிஷி, உன்கிட்ட யார் சொன்னது? எதுக்காக நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க? நான் உங்ககிட்ட லக்ஷ்மி எங்க இருக்கான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அவ திரும்ப வந்துட்டான். நீங்க ஒழுங்கா உண்மையை சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? ரிஷி, அவங்க என்னோட அம்மா. மரியாதை கொடுத்து பேசு. இப்படியே நீ அவங்க கிட்ட பேசுவ? வாய மூடு மலிஷ்கா. ரிஷி, பட் நான் யார்கிட்ட எந்த விதத்துல பேசணுங்கிறத நீ எனக்கு கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ரிஷி, அவங்க மலிஷ்கா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல, என்ன பேச விட. சொல்லுங்க ஆண்டி, ஏன் போய் சொன்னீங்க ஆண்டி? நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்காக போய் சொன்னீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு வேற வழி தெரியல. வேற என்ன பண்ணுவேன்? நான் போய் சொல்லாம இருந்திருந்தா நீ லக்ஷ்மிய பார்க்க ஜெயிலுக்கு போயிருப்ப. யாரும் லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு நீலம் தான் சொல்லியிருந்தா. இந்த விஷயம் நீலம்க்கு தெரிஞ்சிருந்தா உன் மேல கோவப்பட்டிருப்பா. உன்னை காப்பாத்துறதுக்கு தான் பண்ண. தட்ஸ் இட் ரிஷி. மாம் தான் லக்ஷ்மியை காப்பாத்த கூடாதுன்னு சொன்னாங்களா? மாம்? ஆமா, நான் தான் அப்படி சொன்னேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.